ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள். ப்ரைம் கட்டுக்கு வந்திருக்கோம். ப்ரைம் கட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பெங்களூர் வெதர் பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து சூடாக சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை சாப்பிட்லான்ட்டு மீன் வாங்கலான்னு வந்திருக்கோம். இப்போ நான் கை வைக்கிறேன் பாருங்களேன், அதுதான் வெள்ளைப்பாறை. இந்த கடையில் எல்லா வகையான மீனும் இருக்கும். எல்லாமே சீ ஃபிஷ் தான். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வாங்க போகிறது ரோகு, அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்கள்ல, அதுவும் பாறை மீனும் வந்து வாங்கியிருக்கேன். பாறை மீனும் கெண்டை மீனும். ஸோ பாறை மீன் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளை பாறை வாங்கினது நான் ஒரே ஒரு மீன் மட்டும் வாங்கினேன். மீதி வந்து கெண்டை மீன் வாங்கியிருக்கேன். அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக பீஸ் எடுத்து வச்சுட்டேன். தலையும் வாலும் போட்டு மீன் குழம்பு வச்சிடலாம். சரிங்களா? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீன் ஃப்ரைக்கு என்னென்ன சேர்த்துக்கிறோம், சோம்புத்தூள், மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஊறும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா ஊறிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அந்த உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருவோம். அதுக்குள்ளார நம்ம மீன் குழம்பு செஞ்சிடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருட்டோம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மீன் குழம்புக்கு ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக புளி, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சின்ன வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம், இந்த மீனில் தலையும் வாலும் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளை பாறையில் 2 பீஸு, அந்த ஒரு மீன் ஃபுல்லுமே இதில் தான் சேர்த்துருக்கேன். பொதுவாக நம்ம மீன் குழம்பு பார்த்திங்கன்னா, நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் அதுலேருந்து மாயவரம் வரைக்குமே மீன் குழம்புல தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. தேங்காய் சேர்க்காம தான் எந்த மீனாக இருந்தாலும் வைப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் செய்யுங்க, மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி இந்த மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு பொதுவாக ரொம்ப மெல்லிசாக தக்காளியை வந்து வெட்ட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. தக்காளி வதங்கும் போது நீங்கள் 2 கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வந்து வதங்கும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். தக்காளி வந்து முழுசாக அப்படி அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் புளியை நல்லா கரைச்சி அதில் நான் உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நம்ம ஊற்ற போகிறோம். வேறு எதுவும் சேர்க்கலை. நான் முன்ன சொன்ன மாதிரியே தேங்காய் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. அதை இதில் நம்ம ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணதுலேயே நீங்கள் வாயில் கொஞ்சம் ஊற்றி பார்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் இதெல்லாம் நம்மளுக்கு போதுமான்னு. உங்களுக்கு வேணும்னா காரம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு பொதுவாக நல்லா சுள்ளுன்னு காரமாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற்றின அளவை விட பாருங்கள் மீன் குழம்பு எப்படி ஆயிருக்கு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணியாக இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு, இப்போ நல்லா கொதித்து திக்காயிருச்சு. இப்போ நம்ம மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். நீங்கள் மீனை சேர்த்த பிறகு ஒரு வந்து ஸ்டவ்வை வந்து உடனே நிறுத்தணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் மீனை சேர்த்த பிறகு நல்லா 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மீனில் சாறு எல்லாம் அந்த கிரேவியில் இறங்கி அந்த மீன் குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சிம்மில் 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். மீன் வந்து உடையவே இல்லை. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் நிறுத்திடலாம். 10 நிமிஷம் சிம்மில் இருக்கலாம். மீன் வந்து உடையாது. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உடையும். மீனை போட்ட உடனே சிம்மில் போட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம மீன் ஃப்ரை பார்க்கலாம். மீனை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃப்ளாட்டு கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடையாது. இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ மீன் குழம்பு செஞ்சிட்டோம். அடுத்தது மீன் ஃப்ரை நல்லா ஊறிடுச்சு. மீன் நல்லா இது மாதிரி ஊறினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு இருக்கும். உப்பு காரம்லாம் நல்லா சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கல்லையும் நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை டீப் ஃப்ரையும் ஆயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த குழம்பு நான் செஞ்சுருக்கிறது 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் 4 பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குழம்பு நான் எடுத்து வச்சுருக்க அதே அளவு புளி,
மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த அளவுப்படி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக 4 பேருக்கு நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், சாதம் வடித்தாச்சு, சுட சுட சாதம் சூடாக வடித்தாச்சு, மீன் வறுத்தாச்சு. இப்போது சாப்பிட்லாம். இந்த பெங்களூர் வெதருக்கு நைட்டில் இந்த மாதிரி மீன் குழம்பு மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இதில் என்ன நான் பண்ணியிருக்கோன்னா, தஞ்சாவூர் பக்கம் தேங்காய் சேர்க்காமல் வைப்பாங்க. பொதுவாக தேங்காய் சேர்க்காமல் மீன் குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.